முருக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் என்றால் அது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விரதம்தான். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் தங்களின் வாழ்வில் இருக்கும் மிக கடுமையான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையில் மிக கடுமையாக விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளும், நட்சத்திரங்களில் கார்த்திகை, விசாகம், பூசம் நட்சத்திரங்களும், திதிகளில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்றதாகும். தேய்பிறை, வளர்பிறை என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்பிறையில் வளரக்கூடிய சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டியாக விழா எடுக்கின்றோம். இந்த கந்த சஷ்டியில் நீங்கள் விரதம் இருக்கின்றீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் P2 மியூசிக் அகாடமி மூலமாக. மேலும் விவரங்களுக்கு மற்றும் ஒரு இலவச வகுப்புக்கு எங்கள் இணையதளத்தை பார்வையிடவும். மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.